கன்னி ராசி இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதற்கு நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், சில கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அப்போ அது என்ன மெசேஜ் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. யாரு உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய ஒரு ஆப்போசிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இவங்க ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்கும். அந்த ரெக்கக்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஒரு மாற்றங்களை நீங்கள் செய்யணும். அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸை எப்பவுமே சேஃபானதாக வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கிட்ட நீங்கள் பழகினாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான உணர்வு, சந்தோஷமான தன்மை, நிம்மதியான தன்மை ஏற்படும். இது ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவில் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். கன்னி ராசி இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதற்கு நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், சில கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அப்போது அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய வெற்றிகளை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேளுங்க. நிறைய பேர் சின்ன சின்ன வெற்றிகளெல்லாம் அப்படியே டீலில் விட்டுருவோம். பெரிய பெரிய வெற்றிகளை தான் நம்ம பெருசாக கொண்டாடுவோம். ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகளை கூட நீங்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும், மற்றவங்களோட அதை செலிப்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கு, பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த ஸ்வீட்டான பர்சனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். அது என்னன்னா, மன்னிக்கிற தன்மையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. யார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய
ஒரு ஆப்போசிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இவங்க ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்கும். அந்த ரெக்கக்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஒரு மாற்றங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்றது யூனிவர்ஸ் கொடுக்க மெசேஜாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸை எப்போவுமே சேஃபானதாக வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கிட்ட நீங்கள் பழகினாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். மேற்கொண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டாமலையும் அதனால உங்களுடைய டெவலப்மெண்ட் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த சேஃப் ஜோன் தான் உங்களை வந்து எப்பவுமே காப்பாற்றும். அப்படின்றதுனால உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸை ஒதுக்கிக்கோங்க. அது சேஃபாக இருக்கான்றத பார்த்துக்கோங்க அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஏன்னா உங்கள் எனர்ஜியை நீங்கள் தான் எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலன்னா மற்றவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் சார்ந்தே ஒரு டிசிஷன் எடுங்க. ப்ரொடெக்ஷன் சார்ந்தே உங்களுடைய ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளுங்க. எந்த இடத்துல இருந்தாலும், அது எவ்வளோ நல்ல இடமா இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களும், கெட்ட மனிதர்களையும் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையுமே. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான உணர்வு, சந்தோஷமான தன்மை, நிம்மதியான தன்மை ஏற்படும். இது ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவில் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அப்போது இந்த பதிவில் வந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை போகும்ன்றது இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக, அதாவது இந்த கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ரெமெடி மாதிரியான விஷயங்களும் இங்கே யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கோல்டு கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரியான ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உட்கார்ந்து ஒரு தியானம் எடுங்க. வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லை டெய்லி ஒன்ஸாக இருக்கட்டும், மந்த்லி அட்லீஸ்ட் ஒன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்கள். இந்த தியானம் எடுக்கும் போது ஐ ப்ரொடெக்ட் மை எனர்ஜி அப்படின்றத அந்த ஸ்லோகனை நீங்கள் 3 டைம், இல்லை 9 டைம், இல்லை 21 டைம்ஸ், இல்லை 54 டைம்ஸ், இல்லை 108 டைம்ஸ், அதாவது உங்களுக்கு எத்தனை டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகனை சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆரா ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சேஃபர் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அடிஷ்னல் ரெமெடி மெசேஜாக இருக்குது. நேயர்களே, இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எந்த நன்மைகள், எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இதே பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.